குடும்ப விழா என்றால் வகையாகாது. என் குடும்பத்தார் சில பேர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் என் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள், தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்வது ஒரு கடைக்குட்டியாக இங்கே வந்து சொல்வதாக நடத்திக் கொள்ள வேண்டும். இங்கே ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை. அவருடைய மணியை, அவருடைய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அவர் அதற்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை நானும் செல்ல பிள்ளை பேசி குகநாதன் அவரிடம் வந்து வந்திருக்கிறார். இதெல்லாம் என் பழைய நினைவுகள். காரணம், நான் களத்தூர் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது. நான் 20-21 வயதில் அவரை சந்திக்க செல்லும் போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைத்தது. வாப்பா தம்பி என்று கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. அந்த குணாதிசயம் சரவணன் சாருக்கே உண்டு. அதனால்தான் சரவணன் சாரை இவ்வளவு மதிக்கிறார். ஏன்னா சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பாரு. சின்ன பையனா பார்த்திருப்பாரு. அப்புறம் அவருக்கு கொடுக்க, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதையை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்திருப்பார். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும். நான் ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். நீ பொண்ணு இன்னும் வரமாட்டேங்குது, வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார். நான் வந்து ஒரு 20-21 வயசா இருக்கும் போது நான் டெக்னீஷியனாக தான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேன் கூட எனக்கு சந்தேகம். சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார். அவருடைய ஃப்ரேமிங், அதற்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும். இங்கே தேட்டரில் நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களே அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். குட், யூ நோட்டீஸ் தட். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரமக்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டார். அப்போ அதுக்காக டூரிங் டாக்கீஸ்க்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஆரம்பம் டூரிங் டாக்கீஸ்ல இருந்தாங்க. இல்லை, அதுக்காகவும் படம் எடுக்கணும், அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். நான் இந்த வேளையில் பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வந்து பாலுமகேந்திரா அவர்களிடம் கோழி போட்டினேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, மெதுவாக தான் நடக்குங்கிறாரு. தேவரமனில் சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார், மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா, சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம். பாலு அவர்கள் எடுத்த படம் இது இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்ஷனிஸ்டாலையும் மாற்றவே முடியாது. இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டில்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் வந்து டிஆர் அவர்கள். இதுல அவருடைய அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது வரை, அதனால் பலரின் வசதியாக நான் உட்பட அந்த சம்பளம் உயர்வும், ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியா இருப்பாரு அந்த புன்னகையுடன். இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் வந்து எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டதில்லை. அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்திருக்கோம்.
அப்படி ஞாபகப்படுத்திய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி, தான் அவர்களுக்கு தனி நன்றி. முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி. காரணம், இது ரொம்ப சின்ன குடும்பம். நான் தான் சொல்வேன், நம்ம பல தகராறுகள் வரும், இங்கே பல சிக்கல்கள் வரும், பல டிபேட்ஸ் வரும், எதிரும் முதலுமாக நின்று பேச வேண்டியிருக்கும். நான் தான் சொல்வேன், நம்மளாம் இந்த ட்ரெயின் நிற்கும் போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் மாதிரி. ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும். ரொம்ப திட்டம் வேணாம் யாரைன்றது நான் சொல்வேன். நான் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள், சரவணன் சாரனையும் சொல்லணும். நீங்க இவருடைய நட்பு வட்டம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் நாம் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள். வாசன் சார், டிஆர் சுந்தரம் சார் அவர்கள், மெய்யப்ப செட்டியார் அவர்கள், இந்த அரங்கத்தை நிறுவியவர். இப்படி கே சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகியவர். அவர் எங்களுடன் பழகினார், எங்களையும் கூப்பிட்டு பேசினார், எங்களுக்கு அறிவுரை வழங்கினார். உதாரணமா நான் இந்த டால்பியில் ஒரு படம் எடுக்கலாம்னு, வெரி குட் வாங்க, நான் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பித்தேன். நான் விவாதம் பண்ணாதீங்க, விஷயத்துக்கு மட்டும் சொல்லுங்க. அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு ஆசிரியர் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, பத்மா அவர்கள். அவங்ககிட்ட போய் ஒரு நாள் கூட நான் கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் மனதை இப்பொழுது டி. ராமானுஜம் அவர்களின் குடும்பத்தாருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு வி.சி. குகநாதன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நேருக்கு விழுதுகள் எடுக்கின்ற விழா. மறக்காதவர்கள் நல்ல விழாவாக இதை எடுக்கின்றார்கள். மதத்துக்கு ஒரு ராமானுஜர், திரையுலகுக்கு ஒரு ராமானுஜர். அவர் செய்திருந்த நல்லதெல்லாம் நினைத்து பார்த்தால்
சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவருக்கு இன்றையதான் இந்த மேடையில் நிற்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இது 1985 தொண்ணூறில் நடந்திருக்கிற